இப்போ செலிபிரிட்டிஸ் பத்தி சொன்னீங்க. கண்டிப்பா நெறைய வாட்ச் கலெக்டர்லாம் இருக்காங்க. இப்போ தனுஷ்லாம் பார்த்தா துபாயில இருக்க பெரிய வாட்ச் கலெக்டர் கூட ஃபோட்டோஸ்லாம் வருது. உங்கள பொறுத்தவரைக்கும் தமிழ்லே யாரு பக்காவான வாட்ச் கலெக்டர்னா யார சொல்லுவீங்க? தமிழ்நாட்டில் ஒரு டாப் 5ல உள்ள மாதிரி இங்கே லோக்கல் ஹாலிவுட் ஸ்டார்ஸ்னா 5th சிவகுமார் சார் ஃபேமிலி. சிவகுமார் சார், சூர்யா, கார்த்திக் அவங்க இருக்கட்டும். 4th நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் விஜய் சேதுபதி சொல்லுவேன். ரீசெண்டாக நிறைய கலெக்ஷன்ஸ் அவர் வாட்சஸ்லாம் வாங்கி வச்சுட்ருக்காரு. நம்பர் 3 பார்த்தோன்னா தனுஷ். தனுஷும் இப்போ ரீசெண்டாக நிறையா வாட்சஸ் வச்சுருக்காரு. ஈவெண்ட்லாம் கூட பட்டக் பிள்ளைக்கு ஈவெண்ட் போயிருப்பார், அது எல்லாத்துக்கும் தெரியுது. நம்பர் 2 ரஜினி வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, வெளியே தெரியாது. பட் ஆனால் ஹீ ஆல்சோ ஹை ரேஞ்ச் வாட்சஸ். அது வெளியில் பார்க்குறதுக்கு தெரியாது, பட் ஆனால் ஹை அண்ட் வாட்சஸ் வச்சுருக்காரு. நம்பர் 1 ஆப்வியஸ்லி உலக நாயகன் கமலஹாசன் தான். அவர்கிட்ட இல்லாத வாட்சே கிடையாதுன்னு தான் சொல்லலாம். நல்ல வாட்சஸ் கலெக்ஷன்ஸ் அவர் நிறைய வச்சுருக்காரு. அதே மாதிரி ஃபீமேல் ஆக்ட்ரஸில் யார் ப்ரோ நல்ல வாட்ச் கலெக்ஷன் வச்சுருக்கிறது? நயன்தாரா எல்லாருக்கும் தெரிஞ்சது. நார்மலாகவே இப்போ அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ரோலெக்ஸ் மாடல்ஸ் நிறையாவது யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா த்ரிஷா கிருஷ்ணன், ஷி ஆல்சோ ஹேவ் சம் லிமிட்டட் எடிஷன்ஸ், நல்ல ஒரு வேல்யூபிளான வாட்சஸ் வச்சுருக்காங்க. அதை தாண்டி நீங்கள் கஜல் அகர்வால், அப்புறமா பிரியா பவானி சங்கர், அந்த டைட்டன் எட்ஜு போதும், அதுவே நல்ல வாட்சஸ் அது. ஸோ மற்ற ஹீரோயின்ஸ் மேபி அவங்க பிராண்டிங் வேல்யூ, அவங்க ஒரு ஃபேஷன் பிராண்ட்ஸில் இருக்கிறாங்கன்னா அந்த ஃபேஷன் பிராண்ட்ஸை தான் வெளியில் வந்து அவங்க வியர் பண்ணிட்டு வர மாதிரி தெரிஞ்சது. கொஞ்சம் நோட்டிசபுளாக வேல்யூபிளான அந்த மாதிரி வாட்சஸ் யாரும் பெருசாக பார்க்கல. இப்போ இன்ஸ்டாகிராம்லலாம் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய ரீல்லாம் பார்க்குறோம். இந்த மாதிரி இந்த வாட்ச் வந்து 50% டிஸ்கவுண்ட் அப்படிலாம் வருது. அதெல்லாம் நம்பி வாங்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து ஒரிஜினல் வாட்சஸாகவே இருக்காது. உங்களுக்கு வந்து ஆன்லைன் ரீல்ஸில் உங்களுக்கு காட்டுறப்ப வந்து இந்த மாதிரி வாட்சஸ்ன்னு சொல்லி காட்டுவாங்க, ஸோ பிராண்ட்ஸ்ன்னு சொல்லி. அந்த ஒரிஜினலோட அந்த பிராண்ட் வாட்சோட வேல்யூவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் இமேஜினே பண்ண முடியாது, அந்தளவுக்கு காஸ்ட்லியராக இருக்கும். அதோட ஃபஸ்ட் காப்பி சைனீஸ் வெர்ஷன், ஸோ அந்த மாதிரி உள்ள வாட்சஸ் வந்து அவங்க மார்க்கெட்டில் வந்து 1000 rupees 1500 rupees இந்த மாதிரி ரேஞ்சில் அவங்க விற்கிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்லி நீங்கள் அந்த வாட்சஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கான அந்த ஒரிஜினாலிட்டியே இருக்காது. ஆக்சுவலாக அது வந்து ஃபேக் வாட்ச்சு. அந்த ஒரு ஃபேக் வாட்சை கட்டிட்டு நீங்கள் ஒரு ப்ரெசென்டபுளாக ஒரு இடத்துல போய் எப்படி நிற்க முடியும்? ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு ஃபேக் இமேஜை தான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்குமே தவிர்த்து, ஸோ வேஸ்ட் பண்ணாதீங்க பணத்தை. அந்த அமௌண்ட்டை ஒரு நல்ல வேல்யூபிளான பிராண்ட்ஸு லைக் கேசியோ, QNQ, டைட்டன், டைமெக்ஸ்லேயே நீங்கள் போடுற அமௌண்ட்டுக்கு ஒரிஜினலான வாட்சஸே கட்டினீங்கன்னா ஒரு ப்ரெசென்டபுளாகவும் இருக்கும். இப்போ வாட்ச்லேயே நிறைய வகை இருக்குல்ல. இப்போ ஓப்பன் ஆர்ட்னு இருக்கும், ஸ்கெலிட்டன் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இதுன்னா என்னென்ன இருக்குது? அந்த மாதிரி வாட்சில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஓப்பன் ஆர்ட் வந்து என்னோடய ஃபேவரேட் இருக்குது. ஸோ அது போக ஸ்கெலட்டன் சீரிஸுங்கிறது ஆட்டோமேட்டிக்கோட வாட்சஸ் வந்து அது பேக்கில் ஒன்றில் காட்டுற மாதிரி தான் இருக்கும். ஓப்பன் ஆர்ட் ஐ வில் கோ ஃபார் வித் ஓப்பன் ஆர்ட். இப்போது டயல் கலர்லாம் இருக்குல்ல ப்ரோ. இப்போ டிஃபானி ப்ளூலாம் வந்து ஒரு ஹை அண்ட் கலர் அப்படிலாம் சொல்கிறாங்க. கலர்ஸை பற்றி சொல்லுங்கள். எது பெஸ்ட்டு கலரு? எந்த கலர் வாங்கலாம்? சம் வெல் நோன் வாட்ச் கலெக்டர்ஸ் சில பேர் வந்து ஆஸ்ட்ராலஜிக்கலாக அவங்களுக்கு ஃபேவரட்டான கலர்ஸ், இந்த கலர்ஸுக்கு ஏற்ற மாதிரி வாட்ச் போடணுங்கிற அந்த ஃபங்கி ஸ்டைலில் இருக்கிறவங்க பேஸ்ட் ஆன் த ட்ரெஸ்ஸஸுக்கு ஏற்ற மாதிரி டயலில் உள்ளது, மார்க்கெட்டில் உள்ளது அந்த வாட்சஸ் வாங்கிக்கிறாங்க. ரொம்ப ரேரஸ்ட் கலர் அதுங்கிறப்ப தான் அந்த டிஃபானி ப்ளூ பேட்டக் பிலிப்போட அது வேல்யூபிளான வாட்ச். அது நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதோட ஏல ப்ரைஸே வந்து பல கோடிக்கு போகிறவான்னு. ஃபேவரட் கலரில் பார்த்தீங்கன்னா அந்த ஒயஸ்டர் ப்ளூ, சல்மான் பெஸ்ட், மதர் ஆஃப் பெர்லின்னு ஒன்று இருக்குது. மதர் ஆஃப் பெர்லுங்கிறது டயல். அதெல்லாம் வந்து கொஞ்சம் லிமிட்டட் எடிஷன்ஸில் வரும். நம்ம டைட்டன் ராகா கலெக்ஷன்ஸில் போனீங்கன்னா மதர் ஆஃப் பெர்லுங்க வரும். ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் ரேரஸ்ட் இதுங்கிறாக இருக்குது. இது போக 3 ஃபேஸ் வாட்சஸும் இருக்குது. 3 ஃபேஸ் வாட்சஸ் டயலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு பௌர்ணமி அமாவாசைங்கிறத அந்த ஸ்டார்ஸ் உள்ளதை அந்த இண்டிகேஷன்ஸில் உள்ளதுலேயே காட்டும். அதுவும் வந்து இப்போ நிறையா வாட்சஸில் இங்கே வர ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வாட்சஸ் வாங்கினீங்கன்னா மற்றவங்களோட நீங்கள் உங்கள் இது பார்க்குறப்ப யூனிக்காக இருக்கும். என்கிட்ட வந்து HMT சங்கம் இருக்குது. அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, அந்த கிராஃப் டிசைன் அதெல்லாம். ஆனால் என்ன ஒன்றுனா இது வந்து மில்லிமீட்டர் ரொம்ப சின்னதாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். எது ஒரு கரெக்டான மில்லிமீட்டர் சைஸ்? பேஸ்ட் ஆன் த ரிஸ்ட் தான் அந்த மில்லிமீட்டர் எல்லாமே நிர்ணயம் பண்ணுறது. இதெல்லாம் வந்து 70s அந்த டைமில் வந்து இன்வெர்டட் 70s 80s உள்ள இன்வெர்டட் வாட்ச். ஸோ அப்போ வந்து அந்த மேக்ஸிமம் டயலுங்கிறது 32 mm 33 mm அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தனால, ஸோ அதை அந்த பேட்டர்னே அவங்க இன்னமும் HMT வந்து அந்த ட்ரெடிஷ்னல் இதை ஃபாலோ பண்ணுறனால ஸ்டில் அந்த 32 34 mmலே இருக்குது. சம் ஆஃப் த பிக் ரிஸ்ட்டுக்கெலாம் அது வந்து சின்னதாக தான் இருக்கும். பட் ஸ்டில் அதுதான் அவங்களோட யூனிக்னஸ். நம்ம ரிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போடுறோன்ட்டு அந்த குட்டி டயலுக்கான அந்த யூனிக்கை வந்து அவங்க இன்னும் கெடுக்கலை. ஸ்டில் HMT வந்து யூனிக்காக இருக்கிறாங்க. அதனால தான் உங்கள் கைக்கும் அது நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு யூனிக்கான அப்பியரன்ஸ் கொடுக்கும். அது இப்போ நிறைய ஃபாரின் பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. அதில் உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் என்ன? பேட்டக் பிலிப், கார்டியர், ரோலெக்ஸ், ஓரிஸ் ஆல்சோ நல்ல பிராண்டு. நீங்கள் ஜஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அடிமர் ஸ்பீகெட். ஸோ இதெல்லாம் என்னோடய
ரேமன் வில் அது கூட உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனலான ஹை கிளாஸ் ஒர்க்கு கொடுக்கும். இப்போ இந்த ஜேக்கப் அண்ட் கோ அதெல்லாம் பிடிக்காது உங்களுக்கு? ஜேக்கப் அண்ட் கோலா வந்து அன்இமேஜினபிள் ப்ரைஸ். அவர் லிமிடெட் எடிஷன்ஸ் மட்டும்தான் அவர் செய்வார், எல்லாருக்காகவும் செய்ய மாட்டார். வேர்ல்டுலேயே ரொம்ப பாப்புலரான ஸ்போர்ட்மேன்ஸ் பிஸ்னஸ்மேன்ஸ் மட்டும் அவங்க பண்ணுறது அது ஜேக்கப் அண்ட் கோங்கிறது. அது வந்து விசுவலாக நல்ல ட்ரீட்டாக இருக்கும், சங்கர் படம் மாதிரி. பட் எவ்ரி ஒன் காண்ட் அஃபோர்ட் தட் ஜேக்கப் அண்ட் கோ. அதை நம்ம நேரில் பார்த்தாலே பாக்கியம்தான். உண்மையாக சொன்னீங்களே, அதே தான், நேரில் அது பார்த்தாவே பாக்கியம்தான். எனக்கு வந்து இந்த மாதிரி விண்டேஜ் வாட்சஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த கார்டியர் அதெல்லாம் பார்க்கும்போதே என்னடா இது இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி வாட்ச் போவீங்க? விண்டேஜாக இல்லை ஒரு மாடர்னாக இருக்க மாதிரி பார்ப்பீங்களா? அகைன் இட்ஸ் கம் டு த ஃபேஷன், அப்புறம் நம்ம அப்பியரன்ஸ் தான் ப்ரோ. இப்போ நீங்கள் நான் காட்டியிருக்க அந்த சிட்டிசன் டிசையோஸே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேட்டர்ன் ஆஃப் கலர்ஸ் விட்டாங்க, ஒரு 5 கலர்ஸ் தான் விட்டாங்க. பிளாக்கு ப்ளூங்கிற அந்த எப்பயும் நார்மலாக மார்க்கெட்டில் போகிறது நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போனோன்னா இப்போ வந்து ஆரஞ்சு ஃபேஷனபுளாகவும் இருக்கும், நல்லாவே இருக்குன்னு சொல்லி மிலிட்ரி பேட்டர்னு, சம் க்ரீன்ஸு, சல்மான் பெஸ்ட்டுங்கிறதுலாம் ஒரு ரேரஸ்ட் கலர். ஸோ அந்த மாதிரி கலர்ஸு பிங்க்கில் கூட, ஈவன் பிங்க்கில் கூட அவங்க ஆட்டோமேட்டிக் டிவிஷனில் விட்டுருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வேரியன்ட்ஸ்லாம் அந்த ட்ரெண்டுக்கு ஏற்றது மாதிரி இருக்கும். விண்டேஜ் கலெக்ஷன்ஸுன்னு நம்ம பார்த்தீங்கன்னா அகைன் கோஸ் டு ஹெச்எம்டி தான். மற்ற பிராண்ட்ஸோட நம்ம இந்தியன் பிராண்ட் அஃபோர்டபுளாக நம்மளுக்கு இருக்குன்னா விண்டேஜ் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஹெச்எம்டி. அதையும் தாண்டி நம்ம போகிறோம்னா கேஷுவல்ஸில் நிறையா விண்டேஜ் சீரீஸ்னே நிறைய இருக்குது. அதில் போனால் பக்கமாக இருக்கும். நல்ல பிராண்டு நம்மளுக்கு அப்பியரன்ஸ் வைஸ் நல்லா இருக்கோ அதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம்.